எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே 7 இயல் முடிச்சிட்டோம் இல்லையா? 7th பழைய புக்கில் வந்து 7 இயல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறத பார்த்தோம்னா 8வது இயல். ஸோ அந்த 8வது இயல் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எதுன்னு பார்த்தோம்னா தனிப்பாடல், தாலாட்டு பார்த்தோம்னா செய்யுள் மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தின் அணிபசன்றது ஒரு உரைநடை மாதிரி. தூரத்து ஒளி அப்படின்றத பார்த்தோம்னா துணைப்பாடம், மூவகை பொலி வந்து ஒரு இலக்கணம். ஸோ இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தனிப்பாடல் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய வந்து எழுதியிருப்பாங்க புலவர்கள்லாம். அந்த பாடல்களை தனித்தனியாக இருக்க பாடலை ஒன்றா தொகுத்து வழங்குறது தான் வந்து தனிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இம்பர்வான் எல்லை ஈரா மனையே பாடி என் கொணந்தாய் பாணானி என்றால் பாணி. வம்பதாம் களம் என்றேன் பூசும் என்றாள். மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றாள். பம்புசீர் வேலம் என்றேன் தின்னும் என்றாள். பகடென்றேன் உளும் என்றாள். பலனந்தன்னை கம்பா என்றேன் நற்களியாம் என்றாள். கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்தக கவி வீரராகவர். இது ஆக்சுவலி பொருள் தெரிஞ்சுன்னா இது செம்ம காமெடியான ஒரு பாடல் தான். இது நகைச்சுவையான ஒரு பாடல். பார்க்கலாம் அதோட அர்த்தம் என்னன்னு. எழுதுனது பார்த்தோன்னா அந்தக கவி வீரராகவர். ஓகே, பொருள் பார்க்கலாம். பாணன் மனைவியாகிய பாடினி பாணரே, இந்நில உலகையும் வானுலகையும் தனது புகழுக்கு எல்லையை உடையவன் ராமன். அவ்வல்லை பாடி நீ என்ன பரிசு கொண்டு வந்தாய் என கேட்டாள். அதற்கு பாணன் தான் கொண்டு வந்தது யானை என கூற கருதி கலபம் என்றாள். அதுக்கு பாடினி அவன் கூறியதற்கு சந்தனம் என பொருள் கொண்டு பூசிக்கொள்ளுங்கள் என்றாள். யானையை குறிக்கும் மற்றொரு சொல்லாகிய மாதங்கம் என்று சொன்னான். அவள் அதற்கு மிகுந்த பொன் என பொருள் கொண்டு இனி மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறினாள். அடுத்து வேலம் என கூறினாள். அதற்கு அவள் கரும்பு என்று பொருள் கொண்டு தின்னுங்கள் என்றாள். அதே மாதிரி அவன் பகடு என கூற அவளோ அதை கொண்டு வயலை உழும் என்று கூறினாள். அவன் கம்பமா என கூற அவளோ கம்புமாவு என்று கருதி கொண்டு நல்ல களியாகும் என்றாள். அவன் கைமா என்று சொல்ல அவள் ஒன்றும் பேசாமல் திகைத்து நின்றாள். ஸோ இதில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இவர் பாடர்னா என்னது பாட்டெலாம் பாடி இப்போ இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ராமன் கிட்ட போய் அவர் என்ன பண்ணுறாரு, ராமன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பாடி பரிசு பெற்று வந்திருக்காங்க. அந்த பரிசு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு யானை. ஸோ அது வந்து அந்த பாணரோட பொண்டாட்டி வந்து கேட்குறாங்க, இது இந்த மாதிரி போய் ராமர்கிட்ட போய் பாடினீங்களே என்ன ஒரு பரிசு கொடுத்தாருன்னு கேட்கும்போது அவர் வந்து யானை அப்படின்னு சொல்றதுக்கு கருதி கலபம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாடினின்றத கலபம்னா யானைன்னு ஒரு அர்த்தம், அதே மாதிரி சந்தனம்னு ஒன்று அர்த்தம். ஸோ இவங்க யானைன்னு எடுத்துக்காம சந்தனம்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியா அப்போ பூசிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ சரி என்னடா இப்படி சொல்றாளேன்னு சொல்லிட்டு யானை குறிக்கிற வேற ஒரு பேரான மாதங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு பார்த்தோம்னா மாதங்கம் அப்படின்னா இப்படி மா கூட்டல் தங்கம் பிரிச்சோம்னா மானா பெரிய, பெரிய தங்கம் நிறைய தங்கம் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டு மிகுந்த பொண்ணா அப்படின்னா நம்ம இனிமேல் மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே, இதுவும் இப்படி புரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு வேலம் அப்படின்றாரு. வேலம்னா என்ன அர்த்தம், யானைன்னு வரும் கரும்புன்னு வரும் இல்லையா? ஸோ இவங்க யானைன்னு எடுத்துக்காம கரும்பு அப்படின்னு சொன்னனால அப்ப தின்னுங்க அப்படின்றாங்க. அடுத்து பகடு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு. அது பகடுக்கு இன்னொரு இது பார்த்தோம்னா ஏர் ஓட்டுவாங்களே அந்த கலப்பை, அதுக்கும் பகடுன்னு தான் சொல்லுவாங்க, யானைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி சொன்னாலும் அவங்க வந்து ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்ப வயலை உழுவும் அப்படின்னு சொல்றாங்க. சரி கம்பமா அப்படின்னா யானைன்னு சொல்லுவாங்க, கம்பு மாவு அப்படின்னு வருமா? ஸோ அதனால இப்போ வந்து யானைன்னு எடுத்துக்காம கம்பு மாவு அப்போ நல்ல களியா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. கைமான்னு சொன்னா வந்து புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு கைமான்னு சொல்ல அவங்களுக்கு அது என்னன்னே அதுக்கு அர்த்தமே தெரியாம அமைதியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு நகைச்சுவையான ஒரு பாடல் தான். ஸோ யானைக்குரிய வேறு பெயர்கள் நம்ம இதில் பார்த்த மாதிரி கலபம், மாதங்கம், வேலம், பகடு, கம்பமா, கைமா. இதில் என்ன இது வந்து இச்சொல் ஒவ்வொன்றுக்கும் வேறு பொருளும் உண்டு. ஸோ கலபம்னா யானை மாதிரி சந்தனம், மாதங்கம்னா பொன், வேலம்னா கரும்பு, பகடுனா எருது. ஸோ பகடுனா வந்து ஏர் கிடையாது, எருது வச்சு வயல் விழுவாங்கல்ல அது. ஓகே, அடுத்து கம்பமானா கம்பு மாவு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஆசைக்குறி பார்த்தோம்னா அந்தக கவி வீரராகவர் அப்படின்ற யாருன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல பூதூரில் பிறந்து பொன் விளைந்த களத்தூரில் வாழ்ந்தவர். ஓகேங்களா? ஸோ பொன் விளைந்த எதில் வாழ்ந்தவர்னு சொல்லி கேட்கலாம். பொன் விளைந்த அப்படின்றது அப்படியே அந்த கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் தான். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம்ன்றதும் கீவேர்டு. ஸோ
ஸோ அவர் எங்கே பிறகுறாரு? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க பூதூரில் பிறந்தார். அங்கே பிறந்து எங்கே அவர் வாழ்ந்தாருன்னு பார்த்தோம்னா பொன் விளைந்த களத்தூரில் வந்து வாழ்ந்தார். பூதூரில் பிறந்து களத்தூரில் வாழ்ந்தார். இவரோட அப்பா பேர் பார்த்தோம்னா வடுகநாதர். வடுகநாதர் வந்து இவரோட அப்பா. இவர் வந்து சீட்டுக்கவி பாடுவதிலும் நகைச்சுவை ததும்ப பாடல் இயற்றுவதிலும் வல்லவர். நம்ம மேலே பார்த்தா நகைச்சுவையான ஒரு பாடல் தான் இல்லையா? ஸோ அதில் வந்து வல்லவர் அப்படின்னாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? சீட்டுக்கவி பாடுவதிலும் நகைச்சுவை ததும்ப பாடல் இயற்றுவதிலும் வல்லவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரு? அந்தக கவி வீர ராகவர். ஓகே, நெக்ஸ்ட் சந்திரபாணன் கோவை, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், சேயூர் கலமகம், கழுக்குன்ற புராணம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு முருகனோட இது வர மாதிரி தான் அவர் பாடிப்பார். அதனால் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன பாடிக்கார்னா சந்திரவாணன் கோவை, அடுத்து சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், சேயூர் கலம்பகம், திருக்கழுக்குன்றம் புராணம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்பாடல் பார்த்தோம்னா தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த புலவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. இது 110 ரொம்ப முக்கியம். 110 புலவர்கள் பாடிய 1113 பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அவரோட காலம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு. ரொம்ப முக்கியம். அது வீரராகவரோட காலம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு. தனிப்பாடல் திரட்டில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க? 110 புலவர்கள். மொத்தம் 1113 பாடல்கள் வந்து இருக்கு. பிரித்தல் கலபம் என்றேனா கலபம் கூட்டல் என்றேன், வேலம் என்றேனா வேலம் கூட்டல் என்றேன், உளும் என்றால்னா உளு கூட்டல் என்றால், உளும் கூட்டல் என்றால். ஓகே, ஒரு தாலாட்டு பாடல். ஆராரோ ஆராரோ கண்ணே நீ ஆராரோ ஆராரோ கண்ணே நவமணியே கண்ணே நீ காணலிலே பிறந்தாயோ, என்ன நான் சொல்வேனோ கண்ணே நீ இந்திரனோ சொல்லிவிடு, கொட்டி வைத்த முத்தே கண்ணே நீ குவித்து வைத்த ரத்தினமே, கரும்பு ரசமே கண்ணே நீ கசகாத கற்கண்டே, ஆராரோ ஆராரோ கண்ணே நீ ஆறுமுகன் பிறந்தானோ, மாதுயர்ந்த பொன்னே கண்ணே நீ மண்டலத்து ராசாவோ, பூத்த புது பூவே கண்ணே உன் பொக்கிசத்தை பார்த்தாயோ, மானே மருங்கொழுந்தே கண்ணே நீ மலர் விரிந்த மல்லிகைப்பூ, காட்டுக்குயிலே கண்ணே நீ கண்டெடுத்த பாட்டுக்குயில், புள்ளைக்களி தீர்க்க வந்த கண்ணே என் பொன்மானே தூங்கம்மா அப்படின்றாங்க. ஸோ குழந்தையே இல்லாமல் காணல் நிறைய போய்விடுமோ என எண்ணியிருந்த எனக்கு பிறந்த உனக்கு கண்ணென்று சொல்வனோ, நவமணி என்று சொல்வேனோ, இல்லை நீ இந்திரனோ என்று எனக்கு அதை சொல்வாய், முத்துக்குவியலே ரத்தின குவியலே கருப்பஞ்சாரே ஆறுமுகன் வந்துதான் பிறந்தானோ, மாற்று குறையாத பொன்னே நீ எங்கள் பகுதி ராசாவோ, பூ போல பிறந்தவனே உன் செல்வ பலத்தை பார்த்தாயா, மல்லிகை பூவாகவும் மறுக்கொழுந்தாகவும் மனம் வீச வந்தவனே, காட்டுக்குயிலாக உன்னை கண்டெடுத்தேன், பிள்ளை இல்லை என்று குறைத்தீர்க்கு வந்த என் கண்ணே நீ கண்ணுறங்கு. இவ்வாறு தாய் ஒருத்தி தன் குழந்தையை தாளாட்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. ஸோ பாடல்ன்றது அந்த அளவுக்கு முக்கியமா இதுல இல்லை. ஸோ நூல் குறிப்பு ரொம்பவே முக்கியம். நூல் குறிப்பு பார்த்தோன்னா மலையருவின்றது ஒரு நாடோடி பாடல்கள் அப்படின்ற ஒரு தொகுப்போட ஒரு நூல். அதுக்கு வந்து மலையருவின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நாட்டு பாடல்களை தொகுத்தவர் தான் பார்த்தோம்னா கீவா ஜெகநாதன். ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஸோ மலையருவி அப்படின்ற நாடோடி பாடல்கள் நூலை தொகுத்தவர் யாரு? கீவா ஜெகநாதன். ஸோ நாடோடி பாடல்கள்லாம் தொகுத்து மலையருவி அப்படின்ற ஒரு நூலை தொகுத்தவர் யாரு? கீவா ஜெகநாதன். ரொம்ப முக்கியம். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெம்மாங்கு, தங்கரத்தினமே ராசாத்தி, ஆண் பெண் தர்க்கம், தொழிலாளர் பாட்டு, கள்ளன் பாட்டு, குடும்பம் தாலாட்டு, சிறுவர் உலகம், புலம்பல், கும்மி, தெய்வம், பல கதமம் என 13 தலைப்புல தொகுக்க பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியம். ஸோ மலையருவியில எத்தனை இதுல தொகுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 13 தலைப்புல தொகுத்திருக்காங்க. ஸோ பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடல் பார்த்தோம்னா தாலாட்டு அப்படின்ற பகுதியில இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் 13 அப்படின்றது. ஸோ நூல் பயன் என்னன்னா, மலையருவி நூலை படிப்பதன் வாயிலாக தமிழகத்தில் உள்ள ஊர் மக்களின் பழக்க வழக்கங்கள், பண்பாடு, குடும்பம், தொழில்கள், தெய்வ வழிபாடு, திருவிழாக்கள் முதலியவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதில் உள்ள பாடல்கள் கற்போருக்கு செவிநுகர் கனிகளாக யோசனைகளுடன் இனிமை சேர்க்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கொட்டி வைத்த என்னது? ரத்தினமேவா, முத்துக்குவியலவா, ரத்தினமேவா? கொட்டி வைத்த முத்தே. ஸோ கொட்டி வைத்த முத்தே. அடுத்து கண்ணே நீ கண்டெடுத்த ரத்தினமே. ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க? கொட்டி வைத்த என்னன்னு கேட்கலாம். அடுத்து என்னது?
கசக்காத டேஷ் கேட்கலாம். மானே மறி குழந்தை, ஓகே, இது ஓகே. காட்டுக்குயிலேவா, காட்டுக்குயிலே டேஷ் கொடுக்கலாம். காட்டு டேஷ் குயில் கொடுக்கலாம். அதே மாதிரி பிள்ளைக்களி அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்ணே நீ கண்டெடுத்த என்னது ரத்தினம் வருமா? அதை பார்க்கலாம். கொட்டி வைத்த முத்தே, குவித்து வைத்த ரத்தினமே. என்னத்தை கொட்டி வைக்கிறாங்க? முத்தை கொட்டி வைக்கிறாங்க, ரத்தினத்தை குவிச்சு வைக்கிறாங்க. கசக்காத கற்கண்டே ஆராரோ, ஓகே. பொக்கிஷத்தை பார்த்தாயோ, கண்டெடுத்த பொக்கிஷம்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, கண்டெடுத்த பொக்கிஷம், பிள்ளைக்களி தீர்க்க வந்த கண்ணி. ஓகே, முடிச்சு. அடுத்து உரைநடை, ரொம்ப முக்கியமான ஒரு உரைநடை. இதில் இருக்க ஒவ்வொரு லைனுமே கீ பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ பாருங்கள், யாரை பற்றி பார்க்க போறோம்னா மூவலூர் ராமவிரதம் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் அந்த இதில் அந்த தலைப்பே கொஷின் ஏரியா தான். ஸோ மூவலூர் ராமவிரதத்தை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா, தமிழகத்தின் ஆனிவர்சன் அப்படின்வாங்க. யாரோ மூவலூர் ராமவிரதம் அப்படின்றவங்கள தமிழகத்தின் ஆனிவர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லைனே ஒரு கொஷின் ஏரியா. பெண்ணீர் பெருந்தக்க யாவலோ அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா வள்ளுவம். வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு? பெண்ணீர் பெருந்தக்க யாவலோ யாவுல அப்படின்றாங்க. ஸோ இக்கூற்றுக்கு ஒப்பாக பல சாதனைகளை புரிந்தவர் தான் இந்த மூவலூர் ராமவிரதம் அப்படின்றாங்க. ஸோ எதுக்காகலாம் இவர் குரல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவர் எந்த மரபில் பிறந்திருக்காருன்னா தேவதாசி மரபில் பிறந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அவங்க தேவதாசி ஒழிக்கிறதுக்காக ரொம்பவே பாடுபட்டாங்க. அதாவது பாடுபட்டாங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாருக்கு துணையாக இருந்து பாடுபட்டாங்க. கொஷின் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, அதுக்கு பாடுபட்டவங்க பார்த்தோம்னா மெயினாக இருந்து பாடுபட்டு முத்துலட்சுமி அம்மையார். ஸோ அவங்களுக்கு துணையாக இருந்தவங்க பார்த்தோம்னா இந்த மூவலூர் ராமவிரதம் அப்படின்றவர் தான். ஸோ இது கொஷினாவே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அம்முறையை ஒழிப்பதற்கு குரல் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அவர்களால். யார் இவங்களுக்கு தமிழகத்தின் ஆனிவர்சன் பேர் வச்சாங்க? அறிஞர் அண்ணா தான் வச்சாரு. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தோம்னா 1883 பிறந்தாங்க. முக்கியமானது. இவரோட பெற்றோர் கண்ணும் கருத்தான். ஓகே. விளையும் பயிர் மொழியிலே தெரியும் என்று பழமொழி கேட்ப கேள்வி அறிவில் சிறந்த விளங்கினார். ஸோ இவங்களுடைய இளமை வாழ்க்கை பார்க்கலாம். தேவதாசியில் குடியில் பிறந்த பெண்களுக்கு ஆடலும் பாடலும் உரியன. ஆனாலும் இவரது பெற்றோர் அவருக்கு அவற்றை கற்றுத்தர மறுத்தனர். இதன் காரணமாக அவரது குடும்பத்தை அவ்வினத்தினர் ஒதுக்கி வைத்தனர். இதன் விளைவாக பொருளாதாரத்தில் அக்குடும்பம் கடைநிலைக்கு தள்ளப்பட்டது. ராமமிர்த அம்மையாரின் தந்தை யாரு? கிருஷ்ணசாமி. செய்வதறியாது வாழ்க்கையை வெறுத்து மனைவி மகளை விட்டு எங்கோ சென்று விட்டார். இந்நிலையில் அம்மையாரின் தாயார் உறவினர் உதவி நாடலானார். உதவி கிட்டாது போகவே தம் 5 வயது மகளான அம்மையாரை 10 ரூபாய்க்கு தேவதாசி ஒருத்திடம் விற்றுவிட்டார். பாத்தீங்களா? அப்பா கிருஷ்ணசாமி ஓடிட்டாரு. அவங்க அம்மா 10 ரூபாய்க்கு ஒரு தேவதாசி கிட்ட வித்துட்டாங்க. உற்ற நோய் நோன்றால் என்னும் குரலுக்கேற்ப எது கீ பாயிண்ட் நெக்ஸ்ட். உற்ற நோய் நோன்றால்ன்றது எதில் வரும்? குரல். தம் துயர் பொறுத்து பிற நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தார் அம்மையார். குழந்தை வளர்ந்து குமரியானாள். வளர்ப்பு தாய் 60 வயதுடைய முதியவருக்கு அம்மையார் திருமணம் முடிக்க திட்டமிட்டார். இந்நிகழ்ச்சி அம்மையார் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்தியது. பெண்ணுரிமை மறுக்கப்பட்ட காலத்தில் 60 வயது முதியவரை மணக்க மறுத்து தனக்கு இசையும் நாட்டியமும் கற்றுத்தந்த சுயம்பு என்பவரை மணந்தார். யார? இவரோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்தோம்னா சுயம்பு. கணவர் அம்மையாரின் அனைத்து போராட்டங்களுக்கும் துணையாய் நின்றார். பெண்ணுரிமை நிலைநாட்டுவதில் நீர் பூத்த நெருப்பாய் இராமல் ஞாயிற்றின் ஒளியை சுடர்விட்டார். ரொம்ப முக்கியமான நிலை. நீர் பூத்த நெருப்பாய் இல்லாமல் ஞாயிற்றின் ஒளியை சுடர்விட்டார். யாரு? சுயம்பு. சுயம்புன்றவர் யார் பார்த்தோம்னா அவங்களுக்கு இசையும் நாட்டியும் கற்றுத்தந்தவங்க. ஸோ அரசியல் தொண்டு அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தோம்னா அம்மையார் 1917ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் தமது முதல் போராட்டத்தை தொடங்கினார். எப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் போராட்டம் எப்போ? 1917 எங்க? மயிலாடுதுறையில். ஸோ தேவதாசிகளின் இல்லந்தோறும் சென்று தேவதாசி முறையின் கொடுமைகளை பற்றி எடுத்து கூறி அவர்களை ஒருங்கிணைத்து மேடை முழக்கங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனை ஏற்காத தலைவர்கள், செல்வர்கள், இளைஞர்கள் நாடக மேடை ஏறி அம்மையாரின் கூந்தலை பிடித்து இழுத்ததோடு அறுத்தும் எரிந்தனர். அதை பொருட்படுத்தாது பொறுமை கடலினும் பெரிது என்று எண்ணி தம் குறிக்கோளை முழு மூச்சாய் செயல்படுத்தினர். அம்மையார் காந்தியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடும் விடுதலை வேட்கையும் கொண்டிருந்தார். பேச்சாளர்கள் எதையும் பேசக்கூடாது என்று ஆங்கிலேயர் கட்டளையிட்டிருந்தனர். அக்கட்டளையை மதிப்பது போல காட்டி தமது கொள்கையை நிலைநிறுத்துவதில் அம்மையார் உறுதியோடு இருந்தார். எனவே தாம் பேச நினைத்த கருத்துக்களை எல்லாம் கரும்பலகில் எழுதி மக்கள் முன்னிலையில் வைத்தார்.
காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியா திரும்பினார். அவரை ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர். இதனால் சினம் கொண்ட அம்மையார் மூவண்ண கொடியை ஆடையாக அணிந்து கொண்டார். கதர் ஆடையை ஊர் ஊராக கொண்டு சென்று விற்றார். அடுத்து, காந்தியை ஏற்போர் குடிசையில் வாழ வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கட்டளையை ஏற்று தாம் இருந்த ஓட்டு வீட்டை விடுத்து குடில் அமைத்து வாழ்ந்தார். அக்குடிலின் வெளியில் வியப்பூட்டும் விளம்பர பலகை ஒன்று தொங்கியது. அப்பலகையில் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கதர் அணிந்தவங்க உள்ளே வரணும்னு சொல்லிட்டு பலகையில் எழுதி வச்சது யாரு? மூவலூர் ராமமேதா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஒரு வழக்கை விசாரிக்க வந்த காவல் உதவி ஆய்வாளர் உள்ளே செல்லாமலேயே விசாரணை நடத்தினார். இத்தகைய கொள்கையை பிடிப்பு மிக்கவர் அம்மையார் திகழ்ந்தார். நடைப்பயணம். பெரியார், திருவிக்கா, வரதராசுலு, தர்மம்பாள், நீலாம்பிகை, மலர்முகத்தம்மையார், தாமரை கன்னி அம்மையார் முதலானோர் மூவலூர் அம்மையாரோடு இணைந்து தேவதாசி முறை ஒழிப்பதற்காக பாடுபட்டார். யார் யாரு? பெரியார், திருவிக்கா, வரதராசுலு, தர்மம்பாள், நீலாம்பிகை, மலர்முகத்தம்மையார், தாமரை கன்னி அம்மையார். அடுத்து, அம்மையார் சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். இவர் 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில் உறையூர் திருச்சி முதல் சென்னை வரை 42 நாள் 577 மைல் நடப்பயணம் மேற்கொண்டார். ரொம்ப முக்கியமான ஒரு பேரம். ஸோ இவர் வந்து எதுக்காக 1938ல் எங்க மொழிப்போர் பேரணியில் இங்கே உறையூர், திருச்சியில் இருக்க உறையூர்ல இருந்து சென்னை வரை எத்தனை நாள்? 42 நாள். எத்தனை மைல்? 577 மைல். 42 நாள் 572 மைல் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போ பார்த்தோம்னா 87 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார். ஸோ 42 நாள் 577 மைல். அதுக்கப்புறம் அதில் உரையாற்றின இது பார்த்தோம்னா 87 42 577 87. சான்றாய் வாழ்ந்தவர். அம்மையார் பெண் உரிமைக்கு பாடுபட்ட விடுவெளியாக திகழ்ந்தார். ஸோ பெண் உரிமைக்கு பாடுபட்ட விடுவெளி யாரு? அம்மையார். மூவலூர் அம்மையார். தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை நோன்பு முதலிய சமூக கேடுகளை எதிர்ப்பதில் தீவிரமாக இருந்தார். வீடு நாடு என இரு தரப்பிலும் சாதனை பல புரிந்தார். பொது வாழ்வில் 50 ஆண்டுகள் ஈடுபட்டு தமது 80ஆம் வயதில் அவரோட 80 வயசுல வந்து இறந்து போயிட்டாங்க. எப்போ இறந்தாங்க பார்த்தோம்னா 27/6/1962 வந்து இறந்து போறாங்க. ஓகேங்களா? ஸோ உலக வாழ்வை நீத்தார். இருப்பினும் தம் தொண்டால் தமிழக வரலாறை தமக்கென அழியா புகழை நிலைநிறுத்தி கொண்டார் எனில் அது மிகையானது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ 1989ல் அவங்களோட நினைவாக பார்த்தோம்னா மூவலூர் அம்மையார் நினைவு. ஸோ ஓகே, அவங்களோட நினைவை வந்து போற்றும் வகையில் அவங்க பெயரால் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தை வந்து தமிழ் அரசு வழங்கி வருகிறது அப்படின்றாங்க. ஸோ 1989ல் அவங்க நினைவாக வந்து போற்றும் வகையில் பார்த்தோன்னா அவங்க பெயரில் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தை தமிழக அரசு வழங்கி வருது. ஓகே. ராமமேதம் அம்மையார் அண்ணா அவர்களால் என்ன டேஸ் என்ன அழைக்கப்பட்டா பார்த்தோம்னா தமிழகத்தின் ஆனி பெசன்ட் அப்படின்னு அழைச்சார். அடுத்து, அம்மையாருக்கு இசையும் நாட்டையும் கற்றிருந்தது தான் சுயம்பு. அம்மையாரின் வீட்டுக்கு முன் எழுதப்பட்டிருந்த சொற்றொடர் பார்த்தோம்னா கதரணிந்தவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்றது. ஓகே. அம்மையாரோட முதல் போராட்டம் தொடங்கிய ஆண்டு பார்த்தோம்னா 1917 மயிலாடுதுறையில். கதர் ஆடை என்பது என்னன்னு பார்த்தோம்னா பருத்தி ஆடை. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யாரு? காந்தியடிகள். அவர் அதில் மட்டும்தான் கலந்துருப்பார். ஓகே. துணைப்பாடம் தூரத்து ஒளி. மாலை பொழுதில் வழக்கம் போல் ஆற்றங்கரை ஓரம் மன்னர் அக்பரும் பீர்பாலும் பேசிக்கொண்டு நடந்தனர். பனிக்காலம் அது. குளிர் கடுமையாக இருந்த நேரம். மன்னரின் மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. பீர்பால், இந்த பனியிலும் கடுங்குளிரிலும் ஒரு இரவு முழுவதும் இந்த ஆற்று நீரில் யாராவது நிற்க இயலுமா அப்படின்றாங்க. ஸோ பீர்பால் குளிர் நடுங்கியபடி, என்னால் இயலாத மன்னா, ஆளை விடுங்கள் என்றார். உங்களால் இயலாது என்பது எனக்கு தெரியும். இரவு முழுவதும் ஆற்று நீரில் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று நாளை காலை முரசு அறைந்து மக்களுக்கு தெரிவிங்கள் என்றார் மன்னர். என்ன மன்னா, இதை போய் என்றார் என்று பீர்பால் எழுத்தார். முதலில் நான் சொன்னதை செய்யுங்கள், பிறகு பார்க்கலாம் என்றபடி பீர்பாலிடம் கூறிவிட்டு புறப்பட்டார் மன்னர். ஸோ மறுநாள் காலை மன்னரின் அறிவிப்பை தெருவெங்கும் முரசு அறிவித்து கூறப்பட்டது. மிகவும் வறுமையில் வாடும் ஏழை ஒருவன் மன்னரின் பரிசை பெற்றாவது குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணினான். எனவே என்னவானாலும் சரி, போட்டியில் கலந்து கொள்ளலாம் என முடிவெடுத்து மன்னரின் முன்பே நின்றான். மன்னரும் அவனை அன்றைய இரவு பொழுதும் முழுவதும் ஆற்று நீரில் நின்று வருமாறு கூறி அனுப்பி வைத்தார். அவனை கண்காணிக்க 2 காவலரையும் உடன் அனுப்பி வைத்தார். ஏழை மனிதனும் இரவு பொழுது முழுவதும் ஆற்றுக்குள் நின்றான். காவலர்கள் அவனை இரவு முழுவதும் கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். காலையில் அவனை அழைத்து வந்து மன்னரிடம் நிறுத்தினார்கள். மன்னர் அவர்களிடம், என்ன இரவு முழுவதும் ஆற்று நீரில் இவன் நின்றிருந்தாரா என்று கேட்டார்.
ஆமாம் மன்னா என காவலர்கள் பதில் கூறினார்கள். சரி என்று ஏற்றுக்கொண்ட மன்னர், உம்மை பாராட்டுகிறேன் என்றார். சரி, இந்த குளிரை எப்படி தாங்கிக் கொண்டு நின்றாய் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு ஏழை, மன்னா, அது ஒன்றும் பெரிய செயல் இல்லை. இரவு முழுவதும் அரண்மனையில் தெரிந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன் என்றான். ஆஹா, அப்படியென்றால் உமக்கு பரிசு பொருள் இல்லை, நீர் செல்லலாம் என்றார் மன்னர். மன்னர் இப்படி கூறவும் ஏழை அதிர்ச்சுட்டான். மன்னா, தாங்கள் இப்படி கூறலாமா என கண்கள் கலங்கி கேட்டான். நீர் இரவு முழுவதும் அரண்மனை விலகை பார்த்ததினால் அதன் சூட்டில் குளிர் காய்ந்திருக்கிறீர். அதனால்தான் உமக்கு பரிசில்லை என்றேன். நீ போகலாம் என்றதும் மன்னர் எதிர்த்து பேச இயலாமல் அவன் வருத்தியபடியே சென்றான். காவலர்கள் அவனுக்காக மனம் இறங்கினார்கள். எப்படியும் அந்த ஏழைக்கு பரிசு பொருள் கிடைக்க வேண்டும் என்னும் நல்லெண்ணம் கொண்டார்கள். அதற்கு சிறிதும் காலம் தாழ்த்தாமல் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பீர்பாலிடம் கூறினார். இனி தான் பார்த்து கொள்வதாக பீர்பால் அவர்களிடம் வாக்களித்தார். அன்று காலையிலேயே மன்னர் தம் காவலர்களுடன் வேட்டைக்கு கிளம்ப ஏற்பாடு செய்தார். வழக்கம் போல் பீர்பாலையும் அழைத்து வர காவலரை அனுப்பினார். பீர்பாலை அழைத்து வர சென்ற காவலர்கள் திரும்பினர். மன்னா, விரைவில் பீர்பால் தங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வதாக கூறி என்னை அனுப்பி வைத்தார் என்றார். சரி, வரட்டும், நாம் செல்வோம் என்றார் மன்னார். தம் பரிவாரங்களுடன் காட்டுக்கு புறப்பட்டு சென்றார். காட்டு பகுதியில் அக்பர் சென்று கொண்டிருந்த போது வழியில் பீர்பாலை பார்த்து சிரித்து விட்டார். ஏனென்றால் பீர்பாலின் செயல் மாறுபட்டிருந்ததே அது காரணம். அங்கே அவர் சமையல் செய்து கொண்டிருந்தார். அடுப்பில் வைக்க வேண்டிய சோற்றுப்பானையை 5 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட்டிருந்தார். அதன் கீழே அடுப்பில் சின்னஞ்சிறு குச்சிகளை மெதுவாய் எரிந்து கொண்டிருந்தன. அக்பர் என்ன பீர்பால், இங்கு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். மன்னரை பார்த்ததும் பீர்பால், வாருங்கள் மன்னா, வாருங்கள், நான் இங்கு சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றதும் மன்னவரும் மற்றவரும் சிரித்தனர். ஏன் சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதும் பீர்பால், அடுப்பு இங்கே இருக்கிறது, சோற்றுப்பானை இங்கே இருக்கிறது, எப்படி அடுப்பில் இருந்த சூடு ஏறி சோறு வேகும் என்று நையாண்டி செய்தார் மன்னர். உறுதியாக சூடு ஏற்றி சோறு ஆக்கலாம் மன்னா. எங்கோ இருக்கும் அரண்மனையின் விளக்கொலியை பார்த்து ஒருவனுக்கு சூடு கிடைக்கும் போது இது மட்டும் ஏன் முடியாது என்றும் அக்பர் தம் தவற்றை உணர்ந்தார். அந்த ஏழையை உடனே வரவழைத்து அவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அக்பர். தான் செய்த தவற்றை உணர்த்திய பீர்பாலுக்கு நன்றி கூறி பரிசு கொடுத்தார். ஸோ பீர்பாலும் ஏழைக்கு பரிசு கிடைத்ததில் மனநிறைவு அடைந்தார். ஸோ இது ஒரு பீர்பால் கதை. எழுந்தது யாருன்னு பார்த்தோம்னா காக்கௌ முத்தலகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். ஸோ அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளின் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. ஓகேங்களா? சரி, ஓகே. இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணத்தில் பார்க்க போகிறது என்னன்னா மூவகை போலி. ஓகே, ஏதோ ஒரு குறள் எழுதி வச்சிருக்காங்க பலகையில். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலனாக பெறின். ஸோ இக்குறளில் அகம் என்பதற்கு பதில் அகன் எனவும் முகம் என்பதற்கு பதில் முகன் என எழுதப்பட்டுள்ளதே, இது பிழை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அருமையாய் கேட்டாய். அகம் முகம் என்பதற்கு பதிலாக அகன் முகன் என்று எழுதினாலும் பொருள் மாறுபடாது. இவ்வாறு ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதை தான் போலின்றாங்க. ஸோ போலிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ எழுத்து மாறினாலுமே அதோட பொருள் மாறுபடாமல் இருக்கிறது தான் போலி. ஒரு சொல்லின் இறுதி எழுது மட்டும் மாறுபடும் தான் போலியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லை. ஸோ போலி 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதற் போலி, இடைப்போலி, இறுதி போலி, இல்லைன்னா கடைப்போலின்னுவாங்க. அப்படின்னு 3 வகைப்படும். இதுல இறுதி போலி கடைப்போலி, அதான் இங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ இறுதி போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் போலி அப்படின்றது முதல் எழுத்து மட்டும் மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மஞ்சு, மயல், இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் மாறி வந்திருக்கு. மஞ்சுன்றது மைஞ்சு அப்படின்னும், மயல் அப்படின்றது மையல் அப்படின்னு மாறி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் மாறி வந்துச்சுன்னா அதுதான் முதல் போலி. இடைப்போலினா ரெண்டாவது நடுவில் இருக்கிறது மட்டும் மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முரசுன்றது முரைசு அப்படின்னும், அரசியல்ன்றது அரைசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடையில வர எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அது இடைப்போலினும். கடைசி எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் முகம் முகன் பார்த்தாலே அந்த மாதிரி அரண், பந்தல், பந்தர் இந்த மாதிரி வந்திருக்கிறது கடைசியில் இருக்குது இல்லையா. ஸோ கடைசியில் இருக்க எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறுபடல. ஸோ அதை பார்த்தோன்னா இறுதி போலின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முற்றுப்போலின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த 3 தவிர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரூபாய் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், 5 ரூபா அப்படின்னுவோமா. ஸோ 5ன்றது எல்லா எழுத்துமே இங்கே மாறி வந்தாலுமே பொருள் மாறலை. ஸோ இதை தான் வந்தோம்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதில் போலிகளை வட்டமிடுகின்றாங்க. ஸோ இதில் 5ன்றது ஒரு முற்றுப்போலி, அரன்றதுக்கு கடைப்போலி, இறுதி போலின்னுவாங்க. மல்லிகை பந்தரின் கீழ் தங்கினார் அப்படின்றது பார்த்தோம்னா பந்தர் அப்படின்றது பார்த்தோம்னா அது கடைப்பொலி. இது களம்ன்றது பார்த்தோம்னா கலன்னு வரும். இளஞ்சி இளைஞ்சி அப்படின்னு வரும். குடல்னா குடர்னு வரும் நினைக்கிறேன் அப்படின்னா. ஓகேங்களா?
அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். சும்மா படிச்சு பாருங்க. பாதி கேட்டு மீதியை கூட விட்டு வைக்கலாம். ஓகே, ரொம்பவே முக்கியமானது. ஸோ தொகை சொற்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 8 தொகை அப்படின்னு, அதாவது 8 தொகைனா இந்த 8 5 6 7 8 அந்த மாதிரி 8 பாடல் கிடையாது, அந்த இதுவும் சேர்ந்தது தான் பார்த்தோம்னா 8 தொகை அப்படின்றது. ஸோ மொத்தமாக 8 தொகை, அந்த 8 தொகைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் இந்த 8 தொகைன்றது தான் தொகை சொற்கள் அப்படின்றாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தொகை சொற்கள் கொடுத்து அது வந்து என்ன அப்படி, அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பார்க்கலாங்களா. ஸோ முக்கணின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மாப்பழ வாழைன்ட்டு. அடுத்து பார்க்கலாம். இருவினைனா நல்வினை தீவினை தான் இருவினை. இரு திணைனா உயர்திணை அக்ரிணை. முத்தமிழது இயல் இசை நாடகம். மூவிடம்னா தன்மை முன்னிலை படக்கை. அதே மாதிரி நானிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். சிசை அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐம்பொறி மெய் வாய் கண்மூக்கு செவி. 5 இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அறுசுவை பார்த்தோம்னா இனிப்பு கசப்பு புளிப்பு கரிப்பு துவர்ப்பு கார்ப்பு. அதே மாதிரி எண் சுவைனா 8. எண்ணா 8 நகை அழுகை எலிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. 5 இலக்கணம் பார்த்தோம்னா சொல் பொருள் யாப்பு அணி, சொல் பொருள் யாப்பு அணி, இன்னும் ஒன்று வருங்களா. சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம். ஓகே, அது என்னன்னு பாருங்க. ஸோ பஞ்சபூதம் அப்படின்னா நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பூமிங்களா. அடுத்து நானிலம் மேலே பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். மூவிடம்னா தன்மை முன்னிலை படக்கை. இருதிணைனா அக்ரிணை, அப்புறம் உயர்திணை அக்ரிணை. ஸோ தமிழ் எண்ணெய் கூட்டுக. காணா 1 ப்ளஸ் காணா வந்து 3, அப்போ 4. ஆன்சர் வந்து 4. அடுத்து ஊ ப்ளஸ் ரூவா. ஊன்றது என்னது, ஊன்றது 2 ப்ளஸ் ரூன்றது 4, அப்போ 6. ஏன்றது 7 ப்ளஸ் 8. அடுத்து கூனா 9 ப்ளஸ் கான்றது 1. அதே மாதிரி ஊன்றது 2 கூன்றது 9. ஓகேங்களா. அடுத்து ஸோ அகர வரிசைப்படுத்துக்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். தமிழிலே பேசுவோமா. வணக்கம் சாரா ஐயா, உங்கள் நேம் என்ன, உங்கள் பெயர் என்ன. வணக்கம் மேடம்னா வணக்கம் அம்மா. சொல்லுங்க திரு கணேஷ், எங்கே இருந்து கால் பண்ணுறீங்களா ஃபோன் பண்ணுறீங்கன்னு வருமா. தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க, அழைப்பு பண்ணுறீங்கன்னு வருங்களா, என்னன்னு வரும். ஓகே, மேடம்னா அம்மா, நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன். சேலமா, அப்போ உங்களை பார்க்க வந்த நிறையா மேங்கோ தருவீங்களா, மேங்கோ மாம்பழம் தருவீங்களா. ஓ ஷியோர் அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே சரி கணேஷ், உங்களுக்கு பிடிச்ச சாங்கா பாட்டு எது சொல்லுங்கள். மொழி படத்திலிருந்து எந்த பாடல் வேணுனாலும் போடுங்க. ஓ அது எனக்கும் மிகவும் வரதா. லைக் இட் ஆல்சோ, அவ்வளோதான் இருக்குது. ஸோ வந்து எனக்கும் அது பிடிக்கும். பாடல் யாருக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறீங்க. சென்னையில் இருக்கிற என் நண்பன் ரமேஷ்க்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். சரி கணேஷ், உங்கள் ஃபேமிலின்னா குடும்பம் பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நான், எங்கள் ஃபாதர் தந்தை தாய் தமக்கை 4 பேர் இருக்கோம். உங்கள் தங்கை என்ன பண்ணுறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சரி கணேஷ், நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய்னா மகிழ்ச்சி வராது. என்ஜாய்னா என்னன்னு சொல்லலாம். ஸோ இன்பம் பெறுங்கள் அப்படின்லாங்களா. ஓகே, ஸோ நேயர் தேங்க்யூ மேடம்னா நன்றி அம்மா.
ஓகே. பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தால் துன்னதம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இனிமேல் இயல் 8 வந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இயல் 9ல் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.